வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழ் சினிமாவில் இன்னைக்கும் திரைக்கதை மன்னன் அப்படிங்கிற புகழோட ஒரு சாதனையாளராக இருக்கிறவர் தான் நம்ம டைரக்டர் கே பாக்கியராஜ். கோவையை சேர்ந்த இவரோட கோயம்புத்தூர் குசும்பு காமெடிங்களை ரசிக்காதவங்களே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இவரோட காமெடியை எந்த படத்திலும் போர் அடிச்சதே இல்லை. அதை விட இன்னைக்கும் ரசிக்கிற வகையில் இவரோட காமெடி அப்டேட்டாக இருக்கிறது தான் இவர் படங்களோட ஹைலைட்டான விஷயம். அதுக்கு உதாரணமாக முந்தானை முடிச்சு படத்தில் வர முருங்கைக்காய் காமெடியை சொல்லலாம். இதை கேட்கும் போதே உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை? அந்த அளவுக்கு அந்த காமெடி தமிழ் சினிமாவின் ஐக்கானாக இருந்துட்டு இருக்கு. மனுஷன் அந்த அளவுக்கு காமெடியில் கரகம் ஆடுவார். ஒரு சாதாரண விஷயத்தை கூட காமெடியான சுவாரஸ்யமான திரைக்கதையால் இன்னைக்கும் பேச வைக்கிற திறமை தமிழ் சினிமா ஃபீல்டில் இவருக்கு மட்டுமே கை வந்த கலை. அதுக்கு இப்போ ஏன் இவ்வளோ பில்டப்னு கேட்குறீங்களா? விஷயம் இருக்குது. அவர் தமிழ் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஆமாம், 1977 இயக்குனர் பாரதி ராஜா டைரக்ஷனில் வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினி பரட்டையாகவும் உலகநாயகன் கமல் சப்பனியாகவும் நடிகை ஸ்ரீதேவி மயிலாகவும் நடித்த பிளாக் பஸ்டர் படமான 16 வயதில் படத்தில் உதவி இயக்குனராக சினிமாவுக்குள்ளே வந்தார். அந்த 16 வயதில் படம் நடிகை ராதிகா அறிமுகமான கிழக்க போகும் ரயில் படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்லையும் நடித்தார். 1979 பாரதி ராஜாவின் புதிய வார்ப்புகள் படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். அதே வருஷம் இன்னைக்கும் மறக்க முடியாத கவுண்டமணி நடித்த சரோசா குப்பை கொட்டியா கொட்டு கொட்டு அப்படிங்கிற காமெடியோட பல அதிரடியான காமெடிகளுடன் உருவான சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தில் கவுண்டமணியோட சேர்ந்து நடித்து அந்த படத்தை இயக்கி டைரக்டராகவும் அறிமுகமானார். இது வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட படங்களை டைரக்ஷன் பண்ணி 80க்கும் அதிகமான படங்களை நடிச்சிருக்காரு. இன்னமும் நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட 50 ஆண்டு சினிமா ஜேர்னிக்கான விழா வருகிற 7ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடக்குது. காமெடி மன்னன் பாக்கியராஜுக்கு பொருத்தமான இடம். அதற்காக தனது மனைவி பூர்ணிமாவுடன் சென்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அழைப்புதல் கொடுத்து அழைத்திருக்கிறார் எம்ஜிஆரின் திரை உலக வாரிசான நம்ம பாக்கியராஜ்.